This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அக்கா கணவர் மீது கன்னியாகுமரி புது மாப்பிள்ளைக்கு ஆத்திரம், நடுவில் போய் வாழ்க்கையை தொலைத்த நண்பன். கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலை அடுத்த பூதப்பாண்டி அருகே உள்ள கிராமம் இரச்சிகுளம் விஷ்ணுபுரம் காலனி. இந்த ஊரை சேர்ந்த பிரியதர்ஷினியை திருநெல்வேலி மாவட்டம் பழவூரை சேர்ந்த மணிகண்டன் திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பின்னர் மனைவியின் ஊரிலேயே வசித்து வந்தார். இதனிடையே பிரியதர்ஷினியின் தம்பி விக்னேஷுக்கும் அண்மையில் திருமணம் நடந்தது. இந்நிலையில் நண்பர்களுடன் சேர்ந்து அக்கா கணவரை தீர்த்து கட்டியுள்ளார் புது மாப்பிள்ளை விக்னேஷ். என்ன நடந்தது என்று பார்ப்போம். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் புது காலனியை சேர்ந்த 43 வயதாகும் மணிகண்டன் பெயிண்டர் ஆவார். இவருடைய மனைவி பிரியதர்ஷினி 28. அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுல விஸ்வபுரம் காலனி ஆகும். பிரியதர்ஷினியின் கணவருடன் தனது சொந்த ஊரில் குடியேறி வசித்து வருகிறார். பிரியதர்ஷினியின் தனது தாய், தம்பி விக்னேஷ் என்று விருமாண்டி 22 வயதாகும் இவர்களுடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார். இதனிடையே விக்னேஷுக்கும் ஜீசா என்பவருக்கும் சில மாதங்களுக்கு முன்பு கல்யாணம் நடந்தது. கூட்டு குடும்பமாக வாழ்ந்ததால் வீட்டு வேலை செய்வதில் பெண்களுக்கு இடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்ததாம். இதில் விக்னேஷின் மனைவி ஜீசா வீட்டு வேலைகள் எதுவும் சரிவர செய்வதில்லையாம். இதனால் ஒரு கட்டத்தில் விக்னேஷின் தாயார் ஜீசாவை கண்டித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை கணவர் விக்னேஷிடம் தெரிவித்த ஜீசா கதறி அழுதுள்ளார். உடனே விக்னேஷ் தனது தாயார் சகோதரி பிரியதர்ஷினியை கண்டித்ததோடு தகாத வார்த்தையால் திட்டியிருக்கிறார். இதனை பார்த்த மணிகண்டன் மைத்துனர் விக்னேஷை தட்டி கேட்டுள்ளார். இதனால் விக்னேஷ் கடும் ஆத்திரம் அடைந்தாராம். என் வீட்டில் தங்கியிருந்து எனக்கு எதிராக பேசுகிறியா என மணிகண்டனுக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றாராம். பிறகு குடும்ப பிரச்சனை பற்றி தனது நண்பர்களுடன் இரச்சகுளம் தென்றல் நகர் பகுதியை சேர்ந்த சுமன், காட்டப்புத்தூர் பிரமாண கோணத்தை சேர்ந்த அர்ஜுன் குமார் ஆகியோரிடம் பேசினாராம். அதே சமயத்தில் அக்கா கணவர் மணிகண்டனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நண்பர்களிடம் கூடினாராம். மூவரும் சேர்ந்து மணிகண்டனை தாக்க திட்டமிட்டுள்ளாம். அதன்படி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி இரவு மணிகண்டன் வீட்டில் இருந்துள்ளார். இதனை அறிந்த விக்னேஷ் நண்பர்கள் இருவரையும் அழைத்து சென்றிருக்கிறார். நண்பர்கள் இருவரும் அரிவாள், இரும்பு கம்பி ஆகியவற்றை வைத்துள்ளனர். வீட்டிற்குள் சென்று வேகத்தில் 3 பேரும் மணிகண்டனை சரமாரியாக தாக்கி வெளியே இழுத்து வந்திருக்கிறார்களாம். இதில் சுமன் மணிகண்டனை திடீரென அரிவாளால் வெட்டினார். எனினும் ஆத்திரம் தீராத அர்ஜுன்குமார் இரும்பு கம்பியால் தாக்க விக்னேஷும் கல்லால் தாக்கியிருக்கிறார். இந்த தாக்குதலில் நிலைகுலைந்த மணிகண்டன் இரத்த காயங்களுடன் அங்கேயே சரிந்து விழுந்தார். சத்தம் கேட்டு பொதுமக்கள் அங்கு திரண்டு வர 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பிறகு மணிகண்டனை சிலர் மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவில் ஆசாரப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கைதான சுமன், விக்னேஷ் இருவர் மீதும் கஞ்சா விற்றதாக வழக்குகள் காவல் நிலையத்தில் உள்ளதாம். தற்பொழுது கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் மினி பஸ்ஸில் கண்டக்டராக பணிபுரிந்த அர்ஜுன்குமார் மீதும் எந்த குற்ற வழக்கும் இல்லை. தற்பொழுது தவறான நண்பர்கள் சவகாசத்தால் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.